all sadhus and saints leading the Varkaris converge at a place called Vakri. Then they proceed together to Pandharpur from here. Pandharpur is a pilgrimage town located on the banks of the Chandrabhaga river in Maharashtra, India. Adirachili Pandhari Magavaikunta Nagari Adirachili Pandhari. இந்த பண்டரி க்ஷேத்திரமானது இன்னைக்கு நேத்திக்கு தோன்றின ஒரு நகரம் அல்ல. பூ பிரபஞ்சமானது என்னைக்கு சிருஷ்டிக்கப்பட்டதோ அன்னைக்கே வைகுண்டத்துக்கு நிகரா இருக்கக்கூடிய இந்த பண்டரி க்ஷேத்திரத்தை பகவான் சிருஷ்டிச்சார் அப்படின்னு நாம்தேவ் மகாராஜ் சொல்றார் இந்த அபங்கம். Just like how there is not a single place in Vrindavan where Krishna's lotus feet have not touched, there is no single place in Pandharpur where devotees haven't stepped. Hence, Pandharpur is a Bhakt Kshetra, the only Kshetra where Nama can be heard all the time. In Varkaris, one can witness both Saguna Bhakti and Nirguna Bhakti. Saguna Bhakti is where the God is given a Rupa and ends merely by seeing that Rupa. Whereas, a person indulged in Nirguna Bhakti has the ability to see God and enjoy their presence in everyone and everything. जय जय राम कृष्ण हरि ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி. கிட்டத்தட்ட 21 நாள், சில நேரங்களில் 19 நாள், சில நேரங்களில் 18 நாள், அந்த திதிக்கு ஏற்ற மாதிரி இந்த நாட்கள் அமையும். அந்த நாள் முழுக்கும் ஞானபாத் துக்காராம் சொல்லிகிட்டே போவோம். ஆலந்தியிலேருந்து பிரஸ்தான பேர். ஆலந்தியில் கோவிலில் ஞானேஸ்வர மகாராஜுக்கு பாதுகைக்கு அபிஷேகம் பண்ணி அவரை குளிப்பாட்டி அவருக்கு வஸ்திரங்கள்லாம் சாத்தி அவருக்கு கந்தங்கள்லாம் செஞ்சு திலக்கம்லாம் இட்டு அவரை பாதுகையை கொண்டு பால்கி பல்லக்கில் கொண்டு வச்சுடுவா. வச்சுக்கப்புறம் ஒவ்வொரு திண்டிலையும் வீணேக்கரின்னு இருப்பா. இதே மாதிரி வீணை வச்சுண்டு அவள் எல்லா வீணேக்கரியும் மரியாதை பண்ணுவார் மாவுளி. எல்லாரையும் கூப்பிட்டு மாவுளிக்கு முன்னாடி தேங்காய் பிரசாதம் கொடுத்து ஷால்வை போத்தி ஆசீர்வாதம் பண்ணுவார். எல்லா வீணேக்கரியும் வரிசையா நிற்பா. இப்படி வீணையை வச்சுண்டு திண்டி நம்பர் 1 1ஆம் நம்பர் திண்டி போவார். திண்டி நம்பர் 2 2ஆம் திண்டி போவார். 3ஆவது திண்டி வருவார். 4ஆவது திண்டி. எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் மாவுளி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு அப்புறம் ஜில்ன கிளம்பிடுவார். இந்த வீணேக்கரிலாம் அங்கே போகிற வரைக்கும் மற்ற வாள்லாம் என்ன செய்வார்னா இந்த கோவிலுக்குள்ள ஆட்டத்தை பார்த்த அத்தனை பேரும் வந்து ஒரே ஆட்டம். ஒன்று போல் ஒன்னையும் என்னையும் யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எங்கனாலும் நம்ம போய்க்கலாம். அவள் எல்லாரும் ஞானபாத் துக்காராம் சொல்லிட்டு ஆடுவா. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் நின்று ஆடுவா. ஒரு பெரிய பிரமிட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே பக்கவாஜை ஏற்றி அங்கேருந்து டான்ஸ் ஆடின்னு இருப்பா. எல்லாரும் உருளுவா, பிறழுவா, நாமசங்கத்தில் குதிப்பா. காயே நாச்சே ரங்கி, காயே நாச்சே ரங்கி சக்தி அத்புத ஹே அங்கி. அற்புதமான சக்தி அவளுக்கு. அப்பேற்பட்ட ஒரு உற்சவம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் மாவுளி ஆலந்தியிலேயே வேற இடத்துல தங்குவார். 29ஆம் தேதி இரவு அன்னைக்கு அங்கே வேற இடத்துல தங்குவார். பிரஸ்தான் அன்னைக்கு நைட்டு வேற ஒரு இடத்துல தங்கிட்டு மறுநாள் காலையில் 6 மணிக்கு கிளம்பிடுவார் பூனேக்கு. அங்கேருந்து சாஸ்வட். இவாள் என்ன செய்வா தெரியுமா? அன்னைக்கு மாவுளி இன்னொரு இடத்துல விட்டுட்டு நம்ம அந்தந்த மடங்கள் எல்லாரும் தங்கியிருப்பா. ஒரே கூட்டம். எள்ளு போட்டால் எள்ளு விழாது. ஆலந்தி ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம் இருக்கும். எல்லாரும் எங்கே தங்குவா? மடத்தில் எங்கேயாவது இடம் கிடச்ச இடத்துல கீழே மேலே மாடி படியில் எல்லா இடத்துலையும் தங்கியிருப்பா. ரோட்டில் கூட தங்கியிருப்பா. தெரு ஃபுல்லாக தங்கியிருப்பா. அவர்களுக்கு ஒன்றும் வேண்டாம், மாவுளி கூட இருக்கணும். வேற என்ன, அட்டாச் பாத்ரூம், அட்டாச் டாய்லெட்டு, ஒன்றும் வேண்டாம், மாவுளி கூட இருக்கணும். எல்லாம் ஒரு மூட்டை கூட்டின்னு வந்துருப்பா. இந்த மூட்டைக்குள்ளே ஒரு 4 வேட்டி 4 சட்டை வச்சுருப்பா. எல்லாம் பேக் பண்ணி மூட்டையாக கட்டி வச்சுருப்பா. காலையில் 4 மணிக்கெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிடுவா.
ஒரு வீட்டில் ஒருத்தர் வெளியில் போனான்னா ரெடி ஆகிறதுக்கு எத்தனை நேரம் ஆகுது, வீட்டுக்காரர் ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை நேரம் ஆகுது. ஆனால் மாவுளி கரெக்டாக 6 மணிக்கு போனோம்னா எல்லாரும் 4 மணிக்கு ரெடி ஆகிடுவா. அத்தனை பக்தாலும் 4 மணிக்கு ரெடியாகி லாரி லாரியாக வரும். எல்லாருடைய லக்கேஜும் ட்ரக்கில் ஏற்றிடுவா. ட்ரக்கில் ஏற்றிட்டு லாரிக்கெல்லாம் பயசிடுவா. லாரி லக்கேஜ் மாத்திரம் ஏற்றின்னு போவோம், ஆட்களை ஏற்றிக்காத. ஏன்னா ஆட்கள் லாரியில் ஏறதுக்கு வரல, மாவுளியோடு நடக்கிறதுக்கு வரா. அதில் எல்லாரும் டால் எடுத்துட்டு எல்லாம் ஜபர்தஸ்தாக இதே மாதிரி பேட்டெல்லாம் கட்டிட்டு ரெடியாக இருப்பா. மாவுளுடைய சங்கநாதம் முடிஞ்ச உடனே, அந்த டண்டோரா போன உடனே எல்லாம் ரெடியாக இருப்பா. வழியில் அப்படி சைடில் ஒதுங்கி இருப்பா. அவள் திண்டி நம்பரை பார்த்துட்டு இருப்பா. அந்த திண்டி நம்பர் போனவுடனே அந்த திண்டி நம்பரில் இவள் ஜாயின் பண்ணிடுவா. இப்படியே போகும் வாரக்கரி யாத்திரை. பூனேல ரொம்ப ஆச்சரியமாக வரவேற்பா. ஒவ்வொரு ஊர்லேயும் மாவுளியை வரவேற்கிற அழகே தனி. அந்தந்த ஊர்களில் பெரிய பெரிய மிட்டாதார் ஜமீன்தார்கள் எல்லாம் அன்னதானம் அந்த அளவுக்கு பண்ணுவா. மாவுளி அப்படி வரவேற்பா. புஷ்ப விருஷ்டி பண்ணி வரவேற்பா. பக்தாலாம் அப்படி வரவேற்பா. எல்லாருக்கும் பிசரி வாட்டர் கொடுப்பா, எல்லாருக்கும் வாழைப்பழம் கொடுப்பா, எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவா. அதில் ஒரு ஆட்டோக்காரர் சங்கம் இருக்குது பூனேல. ஆட்டோக்கார சங்கம்லாம் சேர்ந்து அந்த பூனேல மாவுளியோடைய பால்க தங்குற இடத்துக்கு வரைக்கும் எல்லாரும் போயிட்டு அப்புறம் அவாவா தங்குற இடத்துக்கு போகணுமே, அதுக்கு ஆட்டோ ஃப்ரீயாக வருவா. வரக்கரியா வாங்க நான் கொண்டு வர்றேன், வரக்கரியா வாங்க நான் கொண்டு வரேன். வியாபாரம் பார்க்குற இடத்துல சேவா பண்ணுற பாவம் இது மாவுளி கொடுத்த பாவம். இத்தனை கூட்டம் வந்ததுன்னா சாமானியமாக ஆட்டோக்காரர் என்ன நினைப்பா, நமக்கு நல்ல வருமானம் இன்னைக்கு என்ன நினைக்க முடியும். ஆனால் அந்த சமயத்துலேயும் அந்த ஆட்டோக்காரர்கள் சங்கமாக முடிவு பண்ணி வாரக்கரிகளை நம்ம ஃப்ரீயாக கொண்டு ட்ராப் பண்ணுவோம். டீசலை ஃபுல்லாக போடுறா, வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாதிச்சு ஒரு கைங்கரியம்னா அது வாரக்கரிகளுக்காக வேண்டி பண்ணணும்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரர்கள்லாம் எல்லாரையும் அவா இடத்துக்கு ஃப்ரீயாக கொண்டு விடுவார். அதுக்கப்புறம் சில பேர் இருக்கா, அவர்கள்லாம் முசல்மான்கள். அந்த முசல்மான்கள்லாம் என்ன செய்வான்னா, அவெல்லாம் மசாஜ் கற்றுன்னு இருக்கிறவா ஒரு ஒரு ஜமாத்து இருக்கு, மசாஜ் பண்ணுற ஜமாத். அவள் எல்லாம் என்ன செய்வா, வாரக்கிரைகளை கூப்பிட்டு ஒரு பெரிய இது மாதிரி வச்சுருப்பா. ஒவ்வொரு வாரக்கிரைகளையும் அங்கே உட்கார வச்சு, சேரில் உட்கார வச்சு பாத சேவை பண்ணுவா. கை காலை அலம்பி விடுவா, தைலம் தேய்ச்சி விடுவா, உருவி விடுவார்கள். மசாஜ் எல்லாருக்கும் ஃப்ரீயாக பண்ணுவா. அது ஒரு சேவையாக பண்ணுவார்கள். இதுதான் சகோதரத்துவம். நம்ம ஏதோ நினச்சின்னு இருக்கோம் சகோதரத்துவத்தை. ஒருத்தருடைய சம்ஸ்காரத்தை இன்னொருத்தர் மதித்து நடக்கிறது, அவா சம்ஸ்காரத்தை இவா மதித்து நடக்கிறது. எது அவர்களுக்கு பிடிக்காதோ இவா செய்யாமல் இருக்கிறது, இவர்களுக்கு எது பிடிக்காதோ அது அவா செய்யாமல் இருக்கிறது. ஒரு குடும்பத்தோடு வாழ்வது தானே பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், அதானே ஒன் நேஷனாக இருக்க முடியும். அப்படி அங்கே நடக்கும். இந்த பாவத்தை மாவுளி கொடுத்துருக்காரு. அங்கே பூனேல இவ்வளவு நடக்கும். கண் தெரியாதவர்கள்லாம் சேர்ந்து அங்கே ஒரு அசோசியேஷன் இருக்குது, பிளைண்ட் அசோசியேஷன். அவள்லாம் என்ன செய்கிறா தெரியுமா, மாவுளிட்ட வந்து ஞானேஸ்வரி பாராயணம் பண்ணுவா. கண் தெரியாது, பிரெய்லி சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதில் அப்படி தடவினா அக்ஷரம் தெரியும். அப்படி ஞானேஸ்வரியை பிரெய்லி சிஸ்டத்தில் எழுதி வச்சுட்டுருக்க. அப்படியே தடவி எல்லாரும் பாராயணம் பண்ணுவா. கண் தெரியாதவா அப்படி தடவி பிரவச்சனமே பண்ணுவா. அதுக்கு ஒரு தனி டீம், அவள் அப்படியே பெயர்பட்ட கோஷ்டி இருக்கா. அவள் எல்லாரும் சேர்ந்து மாவுளியோட வாக்கிங், அதாவது மாதிரி யாத்திரையாக கூட வருவா. இப்படி பலவிதமான ஜனங்கள். ஆஞ்சநேய பக்தாள், சனி சிங்காபிலிருந்து சனீஸ்வர பக்தாள், அந்த ஊர்லேருந்து லக்ஷ்மி பக்தாள், இந்த ஊர்லேருந்து ஆஞ்சநேய பக்தாள், கணபதி பக்தாள், அத்தனை பக்தாலும் வாரக்கரி யாத்திரையில் பங்கு கொள்வார்கள். இது யாருக்கோ நினைக்கல, அத்தனை பக்தாலும் அங்கீகாரம் பண்ணுறது வாரக்க சம்பிரதாயம். ஏக தத்துவ நாம திருடதரி மனா, ஏக தத்துவ நாம திருடதரி மனா, ஏக தத்துவ நாம हरि सी करुणा येईल तुझी, हरि सी करुणा येईल तुझी, ते नाम सोपे रे
रामकृष्ण गोविंद ते नाम सो पेरे रामकृष्ण गोविंद हरि येईल तुझी हरि से ते नाम सो पेरे रामकृष्ण गोविंद ஏக்க தத்துவ நாம திருடதரீமனா, ஒரு தெய்வத்தை திருடமா பிடிச்சுக்கோ, அதுக்கு பாண்டரங்கன் கிருப பண்ணுவாருங்கிறன்னு சொல்றார். அதனால சிவநாமமோ விஷ்ணு நாமமோ எந்த நாமமும் சரி, வாரகரிகளுக்கு சிவ விஷ்ணு பேதம் கிடையாது. இவன் சிவபக்தன் இவன் விஷ்ணு பக்தன்கிற பேதத்தை பார்க்க மாட்டான். சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு விஷ்ணுஷ்ச ஹிருதயம் சிவஹா. அவர் ஹிருதயத்தில், சிவனுடைய ஹிருதயத்தில் யார் இருக்கா? ராமன் இருக்கான். ராமனுடைய ஹிருதயத்தில் யார் இருக்கா? சிவன் இருக்கார். அதனால் ரெண்டு பேரையும் வாரக சம்பிரதாயத்தில் ஒன்றும் பேதம் கற்பிக்கவே மாட்டா. ஹரிஹரா பேத நாகி கருணையே வாத், இந்த வாதமே கிடையாது. ஹரிஹர பேத வாதமே கிடையாது. வைஷ்ணவ சம்பிரதாயம்னா, வாரக சம்பிரதாயம்ங்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயம் தான், ஆனால் சிவத்வேஷம் இல்லாத சம்பிரதாயம். இன்னொன்று சொல்லப்போனால், இந்த சம்பிரதாயத்தில் உள்ள பக்தர்களுக்கெல்லாம் பாண்டரங்கன் ஈஸ்வர தத்துவத்தில் இருப்பார், ஆனால் பரமேஸ்வரன் குரு தத்துவத்தில் இருப்பார். இப்போ சொல்லுங்க, யார் பெரியவர்? இப்போ விஷ்ணு பெரியவரா சிவன் பெரியவரான வாதம் வம்பு தானே. மகாவிஷ்ணு ஈஸ்வர தத்துவத்தில் இருப்பார், ஆனால் பரமேஸ்வரன் குரு தத்துவத்தில் இருப்பார். அதனால் இந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறவா எல்லாரும் லிங்காயத்துன்னு சொல்லுவார். அவா கூட இந்த சம்பிரதாயத்தில் இருக்கா. அத்தனை பேரும் இந்த சம்பிரதாயத்தில் சேர்ந்து வருவா. இந்த வாரக சம்பிரதாயத்தில் அத்தனை ஜனங்களும் சேர்ந்து எதை நோக்கி போகிறது? நம்ம ஒரு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்குறோம், இன்விடேஷனுக்கு அத்தனை 1000 ரூபா செலவழிப்போம். செலவழித்து ஒருத்தரத்துக்கு போய் கொடுத்து வாங்கோ, அவசியம் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரெசார்ட்ஸில் ஏற்பாடு பண்ணி ஏசி ரூம்ஸ்லாம் புக் பண்ணி, வந்தவாளுக்கெல்லாம் பஞ்சபக்ஷ பரமாணம் சாப்பாடு தயார் பண்ணி, வரவாளெல்லாம் வாங்கோ 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 சொல்லி, எத்தனை நேரம்னாலும் டீ, எத்தனை நேரம்னாலும் காஃபி, எவ்வளவு ஜூஸு எல்லாம் கொடுத்து 3 நாள் கல்யாணம் பண்ணி, 5 நாள் கல்யாணம் பண்ணி, 2 நாள் கல்யாணம் பண்ணி, ஏதோ ஒரு கல்யாணம் அவ சம்பிரதாயப்படி. ஆனால் நம்ம 1000 பேரை கூப்பிட்டா கல்யாணத்துக்கு 200 பேர் வருவார். ஆனால் நம்ம வாரக்கரி யாத்திரையில் பெரிய இன்விடேஷன் ஒன்றும் கிடையாது, வான யாரும் கூப்பிடவும் இல்லை. ஆனால் லட்சோப லட்சம் ஜனங்கள் வர. வந்தவாளுக்கு ஏசி ரூமா ஒன்றும் கிடையாது. 5 மணிக்கு மேலே ஒருத்தன் அந்த டென்ட்டில் படுத்துட்டான்னா எந்திருக்கும் போது வானம்தான் தெரியும். ஏன்னா 4:30க்கு டென்ட்டை உருவி விடுவான். அவன் படுத்திருந்தாலும் படுக்காட்டாலும் 4:30 மணிக்கு டென்ட் உருவி விடுவான். டிங் டிங் டிங்னு டென்ட் அவுக்கிற சத்தம் கேட்டால் எல்லாரும் பதறி எந்திருப்பா. டென்ட் அவுக்கிறான், சீக்கிரம் எந்திரு சீக்கிரம் எந்திரு அப்படின்னு எல்லாரும் எந்திருப்பா, உற்சாகமாக எந்திருப்பா. டென்ட்டில் தான் தூங்கும். அட்டாச் பாத்ரூம்லாம் கிடையாது, பெரிய வெட்ட வெளி இருக்கும், அதில் போய் காலை கடனை முடிச்சுக்கணும். பஞ்சபக்ஷ பிரமாணம் கிடையாது. சுக்கா ரொட்டி வச்சிருப்பா சில பேர். சுக்கா ரொட்டினா தெரியுமா? அந்த சப்பாத்தி பண்ணி மிச்சம் இருக்கும் இல்லையா, அதை மாடியில் காய போட்டுருவா. அது நல்ல வடை மாதிரி காஞ்சி கடன் இப்படி நிற்கும். அதெல்லாம் எடுத்து வச்சிருப்பா, உடச்சி வச்சிருப்பா. அதை எடுத்து தண்ணியில் முக்கி முக்கி வாயில் போட்டுப்பா. அது கெட்டு போகாது, அது மாட்டு இருக்கும், எவ்வளோ நாளும் இருக்கும். காயை போட்டு வச்சது தண்ணியில் முக்கி முக்கி வாயில் போட்டுப்பா. சாப்பாடு நிறைஞ்சு போச்சு. சுக்கா ரொட்டி ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்தானா அங்கேயாவது நெய் கிடச்சதுன்னா வாங்கி தொட்டு சாப்பிடுவா, இல்லைன்னா தண்ணீரில் தொட்டு சாப்பிடுவா. ஏதோ கொஞ்சம் அது நெகிழ்ந்து இருக்கணும், அவ்வளோதான். வாயில் போட்டு சாப்பிட்டுடுவா. பெரிய பஞ்சபக்ஷ பிரமாணம் கிடையாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு திண்டிக்கு இருக்கே, நமக்குன்னு ஒரு சமயக்காரெல்லாம் கூட்டின்னு போகிறோம். பெத்த குழம்பு, மோர் வெண்சார், மோர் குழம்பு, அவியல், கூட்டு, கறியெல்லாம் போட்டு சமைச்சு கொண்டு வரோம். எல்லாரையும் வாங்கோ சொல்கிறோம். வாங்கோ. அவளுடைய பக்திக்கு ஈடு கிடையாது. நமக்கு அந்த பழக்கம் இல்லாதனால எல்லாம் நம்ம ஊர் சமையல்காரரை கூட்டின்னு போய் எல்லாருக்கும் அன்னதானம். மராட்டிக்காரர்களும் இங்கே வருவா சாப்பிட்றதுக்கு.
மோர் குழம்பு தோடா தியா மகாராஜ், மோர் குழம்பு தியா அப்படி சொல்லி வாங்கி சாப்பிடுவா. அவளுக்கும் பிடிக்கும். அன்னம் பிராதானியம் இல்லைங்க, ஏதோ சாப்பாடு, ரைட், வயத்துக்கு ஒரு சாப்பாடு, ஏதோ குழம்போ இல்லை ரசமோ ஏதோ ஒன்று வயத்தில் போடுவோம், சாப்பிட்டு. அந்த ஃபெசிலிட்டி ரொம்பலாம் கிடையாது, ரொம்பலாம் பண்ணவும் முடியாது. காய்கறிக்குன்னு லாரிகள்லாம் போகும், பலசரக்குன்னு லாரிகள்லாம் போகும், மைக்கு செட்டு இதே மாதிரி சத்சங்கம் பண்ணுறதுக்கு அது தனி செட்டு லாரி போகும், டென்ட்டுலாம் கட்டி போடுறதுக்கு ஒரு தனி லாரி இருக்கும், அப்புறம் அவாவா லக்கேஜ் போடுறதுக்கு தனி லாரி இருக்கும். இப்படி ட்ரக்காக ஒரு ஓரமாக போயிட்டே இருக்கும். அவ்வளோ டிசிப்ளின்டாக. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் 3 இருக்கு இல்லையா? அது மூலம் ஒரு ஊருக்கு நம்ம போனோம்னா நம்ம வரத்துக்கு முன்னாடி டென்ட்டு போட்டு வச்சுருப்பா. அந்த டென்ட்டில் வந்து தங்கிக்கணும். நம்ம வரும்போது சாப்பாடு தயாராக இருக்கும், சாப்பிட்டுக்கணும். அங்கே தூங்கிட்டு மறுநாள் கிளம்பும்போது எல்லாத்தையும் ஒழிச்சிடுவான். இங்கே தான் நம்ம தூங்கினோமான்னு தெரியும். இதில் போக போக எல்லாருக்கும் சமாதி அவஸ்தை கிடைக்கும். சமாதி அவஸ்தைனா என்ன? மழை பெஞ்சா தெரியாது, வெயில் அடித்தா தெரியாது, சுகம் தெரியாது, துக்கம் தெரியாது, லாபம் தெரியாது, நஷ்டம் தெரியாது. பின்ன என்ன தெரியும்னா பிரேமம் மாத்திரமே தெரியும்.